என்னமா ஒரு மாதிரி இருக்க? குமரா, உன் லைஃபுக்கு தப்பானதை நான் சொல்ல மாட்டேங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்குல்லடா. ஏமா அப்படி சொல்ற? உன் கோச் ஸ்பான்சர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. நானும் நீ அந்த ஈஸ்வர் கிட்ட கோச்சிங் போனா நல்லதுன்னு யோசிச்சு தானடா சொல்றேன். அதை நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீ இங்க இருக்காத, நீ போப்பா போ. அன்னைக்கு நீ சொல்லும் போதே எனக்கு கஷ்டமா இருந்தது. மறுபடியும் போனா நான் எப்படிமா போறது? நான் முடியாதுன்னு சொல்றது உன் வார்த்தையை கேட்க முடியாதுன்னு இல்லை. என்னால உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாதுமா. நீ புரிஞ்சுக்கோமா. நான் வரேம்மா. நான் போயிட்டு வரேன். ரொம்ப சீரியஸாக தான் இருக்கு. இது மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன். 3rd டைமாக வந்திருக்கு. நாங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறோம். ட்ரீட்மெண்ட்டில் அம்மா இருக்காங்க. எங்க? ஐசியூவில் இருக்காங்க. குமரா, ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அவர் சொன்னா கேளு. அம்மா பார்க்கணும் எனக்கு. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அவங்க எப்படி இருக்காங்க தெரிஞ்சுக்கணுங்க. எனக்கு எங்க அம்மா பார்க்கணும். எங்க அம்மா பார்க்கணும். வேற யாராவது எங்க அம்மா பார்க்கணும் சொல்லுங்க. குமரன், your mother's condition is helpless. நீங்க ஏதாவது பேசுறதா இருந்தா பேசிட்டு வரலாம். குமரா, போய் பார்த்துட்டு வா. வேண்டாம். டாக்டரே கூப்பிடுறாங்க, போய் பார்த்துட்டு வா போ. முடியாது. அம்மாவை நீ பார்க்க வேண்டாமா? அம்மா உன்ட்ட ஏதாவது சொல்ல நினைப்பாங்கடா. பயமா இருக்கு. நீ போய் பார்த்துட்டு வா. நீ போ. நீ போடா, போய் பார்த்துட்டு வாடா போ. அம்மா. குமரா, எனக்கு ஒரு கடைசி ஆசை. கடைசி ஆசைன்னு சொல்லாத. நான் சொல்றத கேளுடா. சொல். நான் போனதுக்கு அப்புறம் அம்மா ஒரு தடவை நான் சொல்றத கேளுடா. சொல். நான் போனதுக்கு அப்புறம் நீ உன் அப்பா கிட்ட போய் அவர் கூடவே இருக்கணும். உனக்கு என்ன பைத்தியமா? எனக்காகடா. இதெல்லாம் அநியாயமா? உன்னை கிக் பாக்ஸிங் கத்துக்கன்னு நான் சொல்லல. நீயா கத்துக்கிட்டு இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் அது ஒரு ரத்தத்துல இருக்கு. உங்க அப்பா யார் தெரியுமா? 6 தடவை கிக் பாக்ஸிங் சாம்பியன் பட்டம் வாங்கினாருன்னு தினமும் உன் ரூம்ல போட்டோ வச்சு கும்பிடுறியே, அந்த கிரேட் மாஸ்டர் ஈஸ்வர் தான் உங்க அப்பா. அவர்கிட்ட தான்ப்பா உன்னை மலேசியா போய் கோச்சிங் எடுத்துக்க சொன்னேன். அவர்கிட்ட போய் சேர்ந்து அவர் கூடவே இருப்பேன்னு சத்தியம் பண்ணப்பா. சத்தியம் பண்ண. சத்தியம் பண்றேன். சத்தியம் பண்றேன். உனக்காக நான் என்ன வேணா பண்றேம்மா. ஆனா நீ மட்டும் என்ன விட்டு போயிடாதம்மா. நீ மட்டும் என்னம்மா? என்ன பாருமா. என்ன பாருமா. என்னம்மா? கொல்லிடுவாமா. என்ன பாருமா. நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுமா. என்ன அனாதையாக்கிட்டு போயிடாதமா. கொல்லிடுவாமா. ஒரு தடவை பாருமா. என்கிட்ட ஏதாவது பேசுமா. உன்னை விட்டு என்னால இருக்க முடியாதுமா. நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. கெஞ்சி கேக்குறமா ப்ளீஸ். அம்மா. என்னடா சிவா, என்ன ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு சரியில்லையா? என்னண்ணா, ஆபீஸ் ஏதோ சண்டை போட்டியா?
உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா? உன் வேலை என்னமோ அதை பாரு. சரி, பணம் கேட்டிருந்தேன்னு என்ன ஆச்சு? ரெடி பண்ணிட்டியா இல்லை மறந்துட்டியா? ஊருக்கு போகணும்டா. கோயில்ல திருவிழா. எப்படியும் 1 மாசம் அங்கேயே தங்க வேண்டி இருக்கும். கண்டிப்பா 10,000 ரூபாய் செலவாயிடும். ரெடி பண்ணிடுறா, மறந்துடாதடா. அப்புறம் அந்த ஐயப்பா ஸ்வீட் ஸ்டால்ல இருந்து 2 கிலோ அதிரசம், மா. 5. கொஞ்ச நேரம் பேசாம இருமா. எப்ப பாரு ஏதாவது தொண பேசிட்டே இருப்பியா? டேய், என்னடா தொடர்ந்து பேசுற? இப்ப ஊருக்கு போன இதெல்லாம் வாங்கிட்டு போக வேண்டாவா? ஏண்டி இவ்வளவு போன் தானே அடிக்குது, எடுத்தா என்ன சவுடு? ஹலோ அண்ணா, உனக்கு தான் நான் ஃபோன். சக்தி லைன்ல. ஐயோ, பாத்துடா, கால்ல அடிபட்டுற போகுதுடா. ஹலோ ஹலோ ஹலோ. அண்ணா சும்மா சொன்னேனா? ஏய், எது 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 விளையாடுறீங்க? அடிச்சுக்காதே, அவன் ஏதோ விளையாட்டு. ஏன்டா அப்படி கோச்சுக்கிறே? டேய், விட்றா. ஏய், கழுத்தை பிடிச்சு ஏன்டா நிக்கிற? விட்றாதடா, டேய். பாவி, கொன்னுடாதடா, விட்றாவள. டேய், லூசு காட்டு பிராடி, ஏன்டா அப்படி பண்ற? வந்ததுல இருந்து மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கற. இந்நேரம் அந்த பொண்ணை கொன்னு இருப்ப. வயசு பொண்ணை நான் கையை நீட்டி அடிக்கிறேன். நீ எதுக்கு இப்படி கத்துற? யாரு கத்துறது? அந்த பொண்ணு நேரம் செத்து போயிருக்குண்டா. அப்பா அந்த பொண்ணை ஏன்டா அப்படி போட்டு அடிக்கிறேன்? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா நீ? சும்மா இருக்கறதா? ஐயோ ஐயோ, சும்மா வாய்க்கு வந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் நெய் 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 நெய்னு வாழுன்னு கத்திக்கிட்டே இருப்பியா நீ? ஏதோ பேசிக்கிட்டே இருப்பியா? இப்படி பேசி தான் எங்க அப்படியே சாவடிச்ச. அந்த ஆள் நிம்மதியா போய் சேர்ந்துட்டான். என்னையாச்சும் கொஞ்ச நாள் வாழ விட. சும்மா மா மா என்னம்மா எதுவும் பேச மாட்டேன்ற? மா என்னம்மா என்னம்மா இதெல்லாம்? மா ஏதோ கோவத்துல பேசிட்டமா, அதுக்கு போய் இவ்வளவு நேரம் அழுதுட்டு இருக்க. மா உனக்கு தான் என்ன பத்தி தெரியும்ல. ஏதோ கோவம் மூட விட்டு வர. நான் யார்கிட்ட காட்டுறது? உன்கிட்ட தானே காட்ட முடியும். மா ஏமா பேச மாட்டேன்ற? மா அல்லாதம்மா. மா 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 பேசுமா. நான் பேசினாதான் நீ செத்து போயிட வேண்டியடா. ஐயோ மா, ஏதோ தெரியாம. என் புள்ள கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும்டா. உங்க அப்பா தான் போய் சேர்ந்துட்டாரு. டேய், என்ன கொலகாரி ஆக்கிட்டு இல்லடா. என்னம்மா பேசுற? டேய், மா உன்கிட்ட பேசிட்டேன்னா பாடுறா. உன்கிட்ட பேசிட்டேன்னா மா, பாடுறா. என்னம்மா? போடா. மா நான் சொல்றதுக்கு. மா ஏய் விஜி, இதான் என்ன பத்தி தெரியும்ல. விஜி நான் சொல்றது கேளு விஜி. விஜி ப்ளீஸ் விஜி. நான் பொதுவாக இவ்வளோ இன்டீசெண்டான பையன்லாம் கிடையாது. ரொம்ப டீசெண்டான, சரி இல்லை, ஓரளவுக்கு டீசெண்டான பையன் தான். சாதம் வைக்கலாம்னா எங்க போச்சு அந்த நாய்? டேய், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? கீழே அப்பா கேட்கறாரு. ஒன்றும் இல்லையா, சும்மா தான். கையில் என்னடா? ஒன்றும் இல்லைம்மா. குடுறா இங்க. என்னடா இது? அதான் சொன்னேன்ல, புதுசாக இன்ஜினியரிங்காக ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்டுன்னு. அதான் ஏதோ. இது என்னடா பண்ணோம்? இது டெலஸ்கோப் மாதிரி. இதில் பார்த்தா தூரமாக இருக்கிறதெல்லாம் கிட்ட தெரியும். மா என்ன இல்லைம்மா, மேலே பாருமா, நிலா நட்சத்திரம்லாம் தெரியும். ஆமாண்டா, பக்கத்துல தெரியுதுடா. மா தொடலாம் முடியாதுமா. ஏன் ரகு, இது நீயேவா பண்ண? நீ திறமசாலி தான்டா. பின்ன ஏன்டா உனக்கு வேலை கிடைக்கல? இப்போலாம் திறமை மட்டும் பார்த்தாதுமா. பின்ன என்ன வேணுமா? திறமை மட்டும் இருந்தா போதும் ரகு. போமா. ஏம்மா, இந்த டைட்டானிக் படம் பார்த்துருக்க? அந்த கப்பல் உடஞ்சி தண்ணிக்குள்ள போய் எல்லாரும் செத்து போயிடுவாங்களே, அதானே? அதே தான். அதில் ஹீரோயினோட உட்காந்து நிலா நட்சத்திரம்லாம் பார்ப்பான். என் தலையெழுத்து உன் கூட உட்காந்து பார்த்துட்டு. அடப்பாவி,
உனக்கு லவ் எல்லாம் கூட இருக்காடா? என்னை யாருமா லவ் பண்ணுவா? ஏன் உனக்கு என்னடா குறைச்ச? அழகு இல்லையா, அறிவு இல்லையா? வேலை இல்லைம்மா. இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் மினிமம் செக்யூரிட்டி இல்லாமல் லவ் பண்ண மாட்டாங்க. ம். மா, நாளைக்கு என் ஃப்ரெண்டு பர்த்டே பார்ட்டி இருக்குமா, எல்லாரும் 2000 ரூபா கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்கம்மா. எப்படியாவது ரெடி பண்ணி கொடுமா. உன் தம்பிகிட்ட கேட்டு வாங்கி தரேன். அதுக்கு என்ன செருப்பால் அடி. ஒன்று அப்பாட்ட வாங்கித்தா, இல்லை நான் வெறும் கையோடய போகிறேன். அவங்க கையிலேருந்து நான் 10 பைசா வாங்க மாட்டேன். சரி பார்க்கலாம்டா. இது வீட்ல செஞ்ச மிக்சரு, பக்கோடா, இதெல்லாம் மனோக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம்மா, ரொம்ப நல்லா இருக்கு. வாடா, உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அத்த டைம்ல கரெக்டா போன் எடுத்துடுவான். அந்த வண்டி ஓட்ட போகும்போது மட்டும் தான் போன் எடுக்க மாட்டான். நல்ல பழக்கம் தானே. ஐயோ, என்ன திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்க? சின்ன வயசுல பார்த்தது நல்ல மலமலன்னு வளர்ந்துட்டாப்ல. ஆமாங்க, நான் பிளான் குடிச்சேன். போடா, போய் ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு வா. ஏய், உள்ள வாடி. அவனுக்கு ஸ்போர்ட்ஸ்னா ரொம்ப உள்ள இன்ட்ரெஸ்ட். அதுவும் ஃபுட்பால்னா ரொம்ப உயிர். அவனுக்கு இந்த லஸ்ஸி எல்லாம் ரொம்ப பிடிக்கும். லஸ்ஸியா? அவன் தானே? இல்ல, மெஸ்ஸி. ஓஹோ, ஏதோ ஒரு பேரு. என்னடா ஏய், என்னடி நடக்குதுங்க? யார் அவங்க எல்லாம்? உன்னை பையன் பக்கம் வந்திருக்காங்க. அதனால நீ என்ன பண்ற? நல்லா ட்ரெஸ் பண்ணி, முகம் நல்லா கழுவி, பொட்டு வச்சு, சரி விபூதி வச்சு, அங்க போய் எல்லாத்துக்கும் முன்னாடி வணக்கம் சொல்லி அப்படியே ஒரு பாட்டு பாடுற. கண்ணோடு காண்பதெல்லாம். போய் அம்மா வர சொல்லு போ. எல்லாருக்கும் அவனை பிடிக்கும், எஸ்பெஷலி கிட்ஸ். அண்ணா உன்னை கூப்பிடுறாமா? 1 மினிட். இது டென்ஷன்ல இருக்காமா? சரி, அதெல்லாம் பாத்துக்கிறேன். என்னடா கூப்பிட்டியா? என்னம்மா எதுவுமே தெரியாத மாதிரி என்ன கூப்பிட்டியான்ற? என்னம்மா பண்ணி வச்சிருக்க? பொண்ணு எப்படி இருக்கு? சூப்பரா. யார கேட்டதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண? நான் உனக்கு கேட்டு நான் கல்யாணம் பண்ணி வைனே. உனக்கு கல்யாண ஆசை வந்துருச்சுடா, அது எனக்கு தெரியும்டா. அது எப்படி உனக்கு தெரியும்? அந்த கீர்த்தனாவோட தினம் சண்டை போட்டுட்டு இருக்கியே, இந்த கவிதாவை கல்யாணம் பண்ணிக்க தினம் சண்டை போடு. மா, ரெண்டுமே கீதாமா. கீர்த்தனா, கவிதா, கீ கா. அப்புறம் என்னடா சட்டு புட்டினா ட்ரெஸ் வந்துட்டு வா. வா 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 வா. சீக்கிரம் வா. மா 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 மா. ஜீன்ஸ் போட்டுட்டு வரலாமான்னு கேக்குறான். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டி. ஓ டேய், எதுவா இருந்தாலும் பரவாயில்லையா? அவன் எப்பவுமே இப்படிதான் கேட்டுதான் பண்ணுவான். அட்டுப்புள்ள. நான் ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்றேன். அவளைதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். டேய் டேய், என்னடா சொல்ற? அம்மா, உனக்கு தெரியாது. நான் இது வரைக்கும் உங்ககிட்ட சொல்லல. அம்மா தெரியாம உங்களெல்லாம் வர வச்சுட்டாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. சாரி. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். இனிமே யாரையும் கூப்பிட்டு இப்படி அசிங்கப்படுத்தாதீங்க. மா, வா போலாம். உன் பிள்ளை மனசுல என்ன இருக்குன்னு உனக்கே தெரியல. என்னம்மா நீ பிள்ளை வளர்த்துருக்க? விடுங்கண்ணே, அப்பா இல்லாத வீடு இல்ல, அப்படிதான் இருக்கும். வாங்க. வாடமா, இருங்க பேசி பாப்போம். மாமா அசிங்கப்படுத்துறாங்க. ச்சே, என்ன குடும்பம். டேய் நில்லுடா, என்னடா இது? நியாயமா பார்த்தா பொண்ணு கேட்டு நாம தான் அவங்க வீட்டுக்கு போனோம். ஃபார்மாலிட்டி கூட பார்க்காம நான் கூப்பிட்டனால அவங்க இங்க வந்தாங்க. அவங்க முன்னாடி ஏன்டா அப்படி பேசுன? ஏன்டா என்ன அசிங்கப்படுத்துன? நீ என்ன அசிங்கப்படல? என்ன ஒரு வார்த்தை கேட்காம அவங்க எல்லாம் வர வச்சு? இதுக்கு முன்னாடி உன்னை கேட்டுதான் நான் எல்லாத்தையும் செஞ்சேனா? இப்ப ஏன்டா நான் கேட்கணும்? இது வரைக்கும் இல்ல, ஆனா இனிமே கேட்கணும். அம்மா, நீ தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடுற. இது ஏன் லைஃப், நான் பாத்துக்கிறேன். ஓன் லைஃபா? என்னடா பேசுற? தனி ஆளா இருந்து பார்த்து பார்த்து உன்னை வளர்த்த சொந்தக்காரங்க முன்னாடி என்ன இப்படி அசிங்கப்படுத்திட்டியே? அவங்க சொன்னது கரெக்டாண்டா. அப்பா இல்லாத வீடு தானே. போடி. ஏன்னா